வணக்கம் 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 வாழ்த்துக்கள் முதல்ல. நன்றி நன்றிண்ணா. வேலூர் முழுக்க பிரச்சாரங்கள் போயிட்டு இருக்கு. பாலாஜி அங்கிருந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்க எல்லாரையும். நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா, நம்ம வேலூர் NKR சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே வேலூர் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர், தமிழக வெற்றி கழகத்தின் வேட்பாளர் அறிமுகம் தேவையில்லை. வேலூர் முழுக்க ஒரு மிகப்பெரிய ஒரு வேல்யூபிள் ஃபேஸா இன்னைக்கு வந்து மாறி இருக்காரு. மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஃபேஸா மாறி இருக்காரு. இன்னைக்கு அவர்கிட்ட நம்ம ஒரு நேர்காணல் எடுக்கலாம். இந்த நேர்காணல்ல அவரை பத்தியும் அவருடைய விஷனை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஸோ தொடர்ந்து பாருங்க. இந்த வேலூர் தொகுதி என்ன மாதிரி இருக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் முதல்ல வாழ்த்துக்கள். நன்றி. அமோக வரவேற்பு இருக்கு மக்கள் கிட்ட. அதை எப்படி நீங்க தக்க வச்சுக்க போறீங்கன்றதுதான் அடுத்து இருக்கக்கூடிய களம். பார்க்கதான் போறீங்க. கண்டிப்பா இருக்கும். ஸோ இந்த வேலூர் தொகுதியில உங்களுக்கு வந்து வாய்ப்பு கிடைச்சிருக்கு இல்லையா? தமிழக வெற்றி கழகம் சார்பா போட்டியிடுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஸோ என்ன செய்யலாம் இந்த தொகுதிக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? என்ன விஷயங்கள் இங்க வந்து மக்கள் தேவையா இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க? மக்களுக்கு போய் ஏகப்பட்ட தேவைகள் இருக்குது. அடிப்படை பிரச்சனை மக்கள் கேட்கறாங்க. மக்களுக்கு நாங்கள் போய் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா பெரிய அவங்க இதெல்லாம் கேட்கல. பேசிக் அடிப்படை பிரச்சனை. நான் எல்லா இந்தியாவிலும் சொல்றது என்னன்னா, காவா பிரச்சனை, மெயின் காவா பிரச்சனை, ப்ராப்பர் குடி தண்ணீர் இல்லை, தென் ஸ்ட்ரீட் லைட், ப்ராப்பர் ரோட், இந்த 4 விஷயம் தான் பேசிக். அந்த பேசிக்கே நம்ம கூட ப்ராப்பரா இல்லை. மக்களுக்கு ஒரே ஒரு சொல்றது என்னன்னா, நான் ஆட்சிக்கு வந்த உடனே அட்லீஸ்ட் மே 4ஆம் தேதி நம்ம பதவி வின் ஆயிடும். அடுத்த ஒரு 3 மாசத்துல இந்த பேசிக் ஒர்க் இம்மிடியேட்டா எங்க நிர்வாகி வச்சுட்டு இம்மிடியேட்டா அது என்ன ப்ராசஸ் அந்த ஒர்க் இம்மிடியேட்டா போயிடும். அது மக்களுக்கு நம்பிக்கை வகையில் நீங்களும் உங்க சேனல் வழியா 100% நல்லா நடந்துடும். வித்தின் 3 months தான் நடந்துடும். ஓகே. 1000 கோடி கிட்டத்தட்ட வந்து ஸ்மார்ட் சிட்டி திட்டம் மூலமா வேலூருக்கு ஒதுக்கி இருந்தாங்க. 2015 ஸ்மார்ட் சிட்டின்னு அறிவிச்சிருந்தாங்க. ஆனா ஸ்மார்ட் சிட்டிக்கான ஏதாவது திட்டங்கள் நடந்திருக்கான்னு பாத்தீங்கன்னா இல்ல. சோ அதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? ஸ்மார்ட் சிட்டின்றது பேருங்க ஸ்மார்ட் சிட்டி. மாநகராட்சின்னு சொல்றோம். நம்ம மாநகராட்சியில இல்லை, ஒன்றும் கிராமப்புறமாக தான் இருக்குது. எங்கேயுமே ஸ்மார்ட் சிட்டி இதாவில் குழி தோண்டி அப்படி மூடாமூட எல்லா ஏரியா உள்ள இருக்குது. லாஸ்ட் ஒரு 10-15 நாளா பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் ரோடு கல்ல போட்டு ரோடு மேலே ரோடு போட்டுக்கிறாங்க. ஸ்மார்ட் சிட்டில ஒண்ணுமே வளர்ச்சி இல்லை. டோட்டலி ஃபெயிலியர் ஸ்மார்ட் சிட்டி. 1000 கோடி எல்லுன்றீங்க. சென்னையில எப்படி 4000 கோடி போச்சோ இந்த மாதிரி இங்க வேலூர்ல 1000 கோடி போயிருக்கு. 200% மக்களுக்கே தெரியாது. சரி, ஓகே. இந்த போற இடங்கள்லாம் நம்ம இந்த மக்கள் வந்து ஆரத்தி எடுக்கிறதுலாம் பார்க்கணும். மற்ற இடங்கள்லாம் செட் பண்ணி வச்சிருப்பாங்க. சில இடங்களை நானுமே வரும்போது பார்த்துருக்கேன். வீட்டுல ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. நீங்க வர்றதை பார்த்துட்டு, ஓ தம்பி நீங்களா இருங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு அந்த தட்டுல கரைச்சி எடுத்துட்டு வந்து தண்ணி வச்சு நம்ம வீட்டுக்குள்ள நம்ம வீட்டு வாசலுக்கு வருது அப்படின்ற மாதிரி எடுக்கிறாங்க இல்லையா? அந்த உணர்வு உங்களுக்கு எப்படி இருக்கு? நான் இது வரைக்கும் ஆர்த்தின்றது இப்ப ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். எல்லாரும் செட் பண்ணி 100 ரூபாய் போடுவாங்க தான் வருவாங்க. ஆனா யாருமே காசுல இது வரைக்கும் எதிர்பார்க்கல. வீட்டுக்கு வீடு ஆர்த்தி எடுக்கிறாங்க. அடுத்த பூத்தியே போக முடியல. ஒரு தெருவுக்கு அடுத்த தெரு ஒரு தெரு போட்டு 1 hour ஆயிடுது. அதனால மக்கள் கிட்ட அமோக வரவேற்பு. அதனால நம்ம டயர்டும் தெரிய மாட்டேங்குது. காலையில ஈவினிங் வரைக்கும் நாங்கள் பிரச்சாரம் இருக்கிறோம். டோட்டலி மக்களோட வரவேற்பு எங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. இப்பவுமே பாத்தீங்கன்னா மணி 9:30 மணி வெயில்ல தான் நின்றுட்டு இருக்கோம். உங்க பிரச்சாரத்துல நான் ஸ்டாப் பண்ணி நிப்பாட்டி பேசிக்கிட்டு இருக்கேன். இருந்தாலும் இந்த ஒரு சின்ன இன்டர்வியூ மக்கள் கிட்ட போய் சேரணும் அப்படின்றதுக்காக தான். இன்னும் வந்து தளபதிக்கு எப்படி மக்கள் பேராதரவு, அந்த மக்கள் அன்புல வெள்ளத்துல மிதந்து போறாரோ அந்த மாதிரிதான் வேலூர்ல வந்து நீங்க பிரச்சாரத்துல வந்து போயிட்டு இருக்கீங்க. எல்லா தெருக்கள்லயும் இறங்கி நடந்து போறதை பார்க்க முடியுது. சில தெருக்கள்ல வந்து வண்டிகள்ல பிரச்சாரம் பண்றதை பார்க்க முடியுது. உங்களுடைய மக்களுக்கு வந்து உங்களுக்கு ஃபீட்பேக் எப்படி வருது? பசங்க என்ன சொல்றாங்க? இல்ல உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல, ஃபேமிலி சர்க்கிள்ல என்ன மாதிரி ஃபீட்பேக் சொல்றாங்க? மக்கள் கிட்ட போய் ஒரே வார்த்தை சொன்னா, அண்ணன் ஜெயிக்க வச்சுறேன், தைரியமா அண்ணன் ஜெயிக்க வைக்கிறேன். பிளஸ் நீங்களும் எங்களுக்கு நல்ல தெரிஞ்சவங்க தான், தைரியமா போனா வெள்ளூர் தொகுதி இருக்குன்னு ஹையஸ்ட் வாக்கு நீங்க வெற்றி அடி போறீங்க. நீங்க ஏரியால வராதிங்க, நீங்க போயிட்டு தைரியமா போய் வேற ஏரியா போய் வேலை செய்யுங்க, வராதிங்கன்றாங்க. தளபதினு ஒரு பேர் தான். அவரை ஒருத்த சொல்லுக்காக இன்னைக்கு வெள்ளூரே மாறிடும். இன்னைக்கு வேலூர் கோட்டை திமுக கோட்டைன்றாங்க. வெகு டிவிக்கு கோட்டையை மாத்தி காட்டுறேன். 200% உண்மை. இங்க வந்து திமுக கோட்டைன்னு சொல்றதுக்கு காரணம் இங்க மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்க அப்படின்றதுனால இல்ல. MLA திமுக, MP திமுக, மேயர் திமுக, இப்ப ஆட்சியில் இருக்கிறவங்க திமுக, அமைச்சர் திமுக. ஸோ இப்படி எல்லாமே திமுக வட்டாரங்கள் இருந்தும் நம்ம ஊர்ல வந்து நல்லது நடக்கல. அதை வந்து தளபதி மாத்துவார் அப்படின்றத மக்களும் நம்புறாங்க, நீங்களும் நம்புறீங்க. உங்க நம்பிக்கை வெற்றி அடைய வாழ்த்துக்கள். களத்துல சேர்ந்து இருப்போம், பயணிப்போம். கண்டிப்பாக நல்லதை மாற்றுவோம். நன்றி. ஸோ உங்களுடைய பொன்னான வாக்கினை விசில் சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டும்னு வேட்பாளரை உங்ககிட்ட கேட்பாரு. ஸோ உங்களுடைய ஆதரவை தெரிவிச்சுக்கீங்க. வணக்கம். ஏப்ரல் 23 அன்னைக்கு காலையில எல்லாருமே தளபதி சொல்ற மாதிரி திருவிழா மாதிரி இருக்கணும். அன்னைக்கு காலையில எல்லா கூட்டமும் பூத்ல இருக்கணும். ஏப்ரல் 23 விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட்டுருங்க. தளபதி CM ஆக்கணும். CM ஆகவே நம்ம விடக்கூடாது. பாத்துங்க, உங்களை நம்பி நாங்க வந்து நன்றி. உங்க கூட நான் இருக்கேன், நம்ம கூட மக்கள் இருக்காங்க. வேற என்ன தளபதி சொல்ற மாதிரியே அண்ணனும் சொல்லி முடிச்சிட்டாரு. ஸோ வினோத் கண்ணன் அவர்களுக்கு உங்களுடைய ஆதரவை விசில் சின்னத்துல கொடுப்பீங்களா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி. நான் வேலூர் NKR.